guys, welcome back to channel. Hope you all doing good guys. இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க. அதுவும் பச்சை சுண்டைக்காய் வச்சு ஒரு சூப்பரான காரக்குழம்பு எப்படி பண்ணுறதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பச்சை சுண்டைக்காய் காரக்குழம்பு பண்ணுறதுக்கு முதல்ல பச்சை சுண்டைக்காவை ஒரு 2-3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பிறகு ஒரு க்ரஷர் அல்லது இடிக்கல்லில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க பச்சை சுண்டைக்காவை சேர்த்து லைட்டாக க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி க்ரஷ் பண்ணும்போது லைட்டாக வெடித்து அதுக்குள்ளே இருக்கிற விதையெல்லாம் வெளியே வரும். ரொம்ப க்ரஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. இந்த மாதிரி லைட்டாக க்ரஷ் பண்ணி எடுத்தால் போதுமானது. இப்போது க்ரஷ் பண்ணி வச்சுருக்க இந்த பச்சை சுண்டைக்காவை ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து இதில் நம்ம இடித்து வச்சுருக்க பச்சை சுண்டைக்காவையும் சேர்த்து கூடவே கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து இந்த பச்சை சுண்டைக்காவை ஒரு 5 நிமிஷத்துக்கு எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம இந்த பச்சை சுண்டைக்காவை இடித்து சேர்த்துருக்கிறதுனால வதக்கும் போது பேனில் அடியில் அந்த விதையெல்லாமே ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி சுண்டைக்காவை இடித்து சேர்க்க பிடிக்கலன்னா நீங்கள் முழுசாவுமே சுண்டைக்காவை எண்ணெயில் சேர்த்து வதக்கிட்டு அதுக்கப்புறமாவும் குழம்பு செய்யலாங்க. அதுவும் டேஸ்டியாக தான் இருக்கும். இதுதான் இந்த குழம்பு செய்யறதுக்கு கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸை எண்ணெயில் வதக்கிட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி அதுக்கப்புறம் தான் குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து இதில் ஒரு 20-30 போல் சின்ன வெங்காயம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, அல்லது இப்போ கட் பண்ணி வச்சுருக்க 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. இது கூடவே 20 பல்லு பூண்டு, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக மிளகு, அப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு இந்த வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. நம்ம சேர்த்த வெங்காயம் பூண்டு எல்லாமே இந்த அளவு நல்லா வதங்கி வந்த உடனே 2 பெரிய சைஸ் தக்காளியை ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தக்காளியுமே இந்த மாதிரி நல்லா மேஷ் ஆகி வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. தக்காளி இந்த அளவு நல்லா மேஷ் ஆகி வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா ஆற விட்டுக்கோங்க. ஆறி வந்த உடனே ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததான் இந்த குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு கடாயோ அல்லது பேனோ நல்லா சூடாகி வந்த உடனே தாராளமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகி வந்த உடனே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு கடுகு உளுத்தம்பருப்பு, கூடவே 1/4 டீஸ்பூன் அளவு வெந்தயம், அப்புறம் ஒரு 2 கொத்து கருவேப்பிலையை சேர்த்து இந்த கடுகு வெந்தயத்தை நல்லா பொரிய விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தக்காளி வெங்காய பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம எண்ணெயில் வதக்கி வச்சுருக்க சுண்டைக்காவையும் சேர்த்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்ட பிறகு அடுத்ததான் நம்ம இதில் மசாலா சேர்க்க போகிறோம். அதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், அப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் அல்லது தனி மிளகாய்த்தூள் சேர்த்து இந்த மசாலாவோட பச்சை மணம் மாறி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்த மசாலாவோட பச்சை மணம் மாறி வந்த உடனே ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சி இதில் சேர்த்துக்கோங்க. கூடவே இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி அப்புறம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி சேர்க்கும்போது கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நிறைய தண்ணி சேர்த்தா குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டு இருக்காதுங்க. அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்ட பிறகு ஒரு மூடி போட்டு கரெக்டாக 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். இடையில மூடி ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும். கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், நம்ம சேர்த்த தண்ணி எல்லாமே சுண்டி எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு திக் கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்குங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட பச்சை சுண்டைக்காய் காரக்குழம்பு அல்லது புளிக்குழம்பு ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த குழம்புல மெயினாக நம்ம பச்சை சுண்டைக்காவை க்ரஷ் பண்ணி சேர்த்துருக்கிறதுனால நம்ம சேர்த்த மசாலா எல்லாமே இதில் இறங்கி ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. அதுவும் சுட சுட சாதத்தில் கொஞ்சமாக இந்த குழம்பு ஊற்றி நல்லா பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு ருசியாக இருக்குங்க. இந்த பச்சை சுண்டைக்காய் ரொம்ப மருத்துவ குணம் மிக்கது. கண்டிப்பாக இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி குக்கிங் வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.